Hello guys, welcome back to the channel. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா so last videosல என்னோட கேமரா எரிஞ்சு போனதை நீங்க பாத்திருப்பீங்க. So அதை ரீப்ளேஸ் பண்ண முடியல. And அதுக்கு செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிட்ட ஆகும் அப்படினாங்க. So 5000 செலவழிக்க வேணாம் அப்படினு சொல்லி இத விட்டுட்டேன். So இப்போ நியூ கேமரா வாங்கி இருக்கேன். So இது என்ன கேமரான்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. So that என்னோட சேனல்ல புதுசா ஒரு வீடியோ அப்லோட் பண்ண அப்படினா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன கேமரான்னு பார்க்கலாம். And so GoPro Hero 9 வாங்கி இருக்கேன். So இது பாத்தீங்கன்னா so ஒரு ஷாப்ல வாங்குனேன், சென்னையில வாங்குனேன். And பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45000 கிட்ட வந்துச்சு நான் வாங்கும்போது. So உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை பிரிக்கலாம். ஸோ பாக்ஸை பிரித்தோம் அப்படின்னா ஸோ உள்ளே ஒரு நீட்டான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய கோப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஒரு நீட்டான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவே போதும் நம்ம கேரி பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே திறந்து பார்த்தோம்னா ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அண்டு மேலே ஸோ மேனுவல் அண்ட் அவங்க தேவையான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தனியாக எடுத்து காட்டுறேன் இப்போது. ஸோ கேமரா எடுக்கலாம். ஸோ கேமரா நீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணி சார் லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்டு அது வெறும் பிளாஸ்டிக் லேயர் தான். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பிளாஸ்டிக் லேயர்ஸை பிக்சர் எடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ பிகாஸ் நம்ம மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே மவுண்ட் எடுக்கணும். ஸோ அதனால் பிக்சர் எடுத்துடலாம். ஸோ மித்த எல்லா ப்ரொடெக்டரும் இருக்கட்டும். ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்குற வரைக்கும் மித்த ப்ரொடெக்டர்லாம் இருக்கட்டும். ஸோ லென்ஸ் கேப் மட்டும் கழட்டிடலாம் நினைக்கிறேன். ஸோ எஸ் லென்ஸை மட்டும் பிக்சர் எடுத்துடலாம். மித்தெல்லாம் அப்படியே இருக்கும். பிகாஸ் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பேட்ரி போட்டு ஆன் பண்ணலாம். ஸோ பேட்ரி ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. பிகாஸ் அது அவங்க வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங். ஸோ அந்த மாதிரி ஹவுசிங் தேவைப்படாதனால இவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பான பொசிஷனில் போட்டேன் நினைக்கிறேன். எஸ் தப்பான பொசிஷனில் போட்டேன். மாற்றி போடணும். ஸோ ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் தான் ஆன் பண்ணுறது. ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ் ஆன் ஆகிடுச்சு. கோப்ரோ ஸோ அவங்களோட லோகோ வருது. என்ன வருது? ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும். பிகாஸ் இங்கிலீஷாக நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லீகல் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரி கொடுத்துடலாம். அண்ட் ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ் நிச்சயம் ஆன் பண்ணணும். ஸோ ஜிபிஎஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு கேல்குலேட் பண்ணுறது. ஸோ சைடில் ஓரமாக வரும்லாம் ஜிபிஎஸ். ஸோ அதுக்காக. அண்ட் அடுத்து டேட் அண்ட் டைம். ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓகே. ஸோ அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ இருந்தாலும் காட்டுறேன். ஸோ கோப்ரோ அண்டு கோப்ரோ இது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸி டு கேரியாக இருக்கும். ஸோ ஒரு நம்ம கோப்ரோ நம்ம எங்கேயா கொண்டு போகிறோம் அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு இந்த யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 கிட்ட ஸோ 8 7லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வாங்கும்போது 1500 2000லாம் சில இடத்துல இருந்திருக்கு. பட் இதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது கோப்ரோ 9ல் இதோட சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ள வேற என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் கோப்ரோவோட ஸ்டிக்கர்ஸ். ஸோ 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ 3 ஸ்டிக்கர்ஸ். எஸ். ஸோ ஒன்று என்னோடய பைக்கில் ஒட்டணும். அண்ட் இன்னொன்று ஹெல்மெட்டில் ஒட்டணும். ஸோ இன்னொன்று சும்மா இருக்குது. ஸோ வச்சுக்கலாம் சும்மா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அவங்க கோப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னே தெரில. ஸோ இது எதுக்குன்னு தெரில. ஸோ மேனுவல் நிச்சயமாக யாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிடலாம் கோப்ரோ. ஸோ இப்போ கேமராக்கு உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸோ கோப்ரோ 8லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் கிடையாது 8லேருந்து 9க்கு. ஸோ இப்போ 7 வச்சுருக்கீங்க இல்லை 6 வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாகவே 9 அப்கிரேட் பண்ணலாம். பிகாஸ் இதில் 5K ஷூட் பண்ணலாம். அண்ட் 5K ஷூட் பண்ணி நம்ம எடிட் பண்ணுற அளவுக்கு ஸோ
டிவைசஸ் வந்து அவ்வளோ ஃபெமிலியராக இல்லை, பிகாஸ் கொஞ்சம் டிவைஸ் தான் 5K சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1080 240 வரைக்கும் இது ஃப்ரேம்ஸு ஸோ ப்ராசஸ் பண்ணும். அண்ட் 5K 30 வரைக்கும். ஸோ 1080 வச்சோம் அப்படின்னா வந்து 240 வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2.7Kல 120 FPS, அண்ட் 4Kல 60, அண்ட் 5Kல வந்து ஸோ 30 FPS. அண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சூப்பர் வியூ, வைடு, அதுக்கப்புறம் நேரோ அண்ட் லீனியர். ஸோ 4 மோடு இருக்குது. ஸோ அண்ட் ஹைப்பர் ஸ்மூத். ஸோ ஹைப்பர் ஸ்மூத் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸோ பூஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ பூஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% க்ராப் பண்ணும். ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்பர் ஸ்மூத் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், பிகாஸ் சூப்பர் வியூவாக இருக்கும். அண்ட் ஹைண்ட்சைட். ஸோ ஹைண்ட்சைட்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ ஹைண்ட்சைட் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு அப்படின்னா வந்து ஸோ 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ 30 செகண்ட்ஸ் பிஃபோராகவே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸ் சேர்த்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரீவியஸ் மொமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஹைண்ட்சைட் வச்சு நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஹைண்ட்சைட் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் பிஃபோர் இல்லை 15 செகண்ட்ஸ் பிஃபோரே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ பிட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கலாம், ஷட்டர் அண்ட் ஈவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு இப்போது ரொம்ப டார்க்கான பிளேஸில் இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்குது, கலர் கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ISO. ஸோ ISO மினிமம் வச்சுக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் நம்ம வந்து 100லேயே வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ரைடு போகிறோம், ஸோ ஒரு டே லைட் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு 200 to 400 வச்சாலே போதும், நமக்கு வந்து சூப்பரான ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ அண்ட் நைட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து 3600, ஸோ 3200, 6400 கூட வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் 6400 வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நாய்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அதனால் வந்து வேண்டாம். அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கோப்ரோ கலர் அண்ட் ஃப்ளாட் கலர் இருக்குது. ஸோ கோப்ரோ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிச்சாக காட்டும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறது. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து வின் நாய்ஸ். ஸோ வின் நாய்ஸ் வந்து இதில் வந்து 9 மைக் செட்டப் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வின் நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது ஆட்டோவில் வச்சுக்கலாம், நான் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ ஆன் பண்ணி வைக்கிறதுனால வந்து ஆனே இருக்கட்டும். அண்ட் இது ஷார்ட் கட்ஸ். ஸோ இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்க்ரீனில் இருக்கும், அங்கங்கே இருக்கும். ஸோ காட்டுறேன். ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஷார்ட் கட்ஸ். ஸோ 4 இருக்கா. ஸோ இதுதான் 4 ஷார்ட் கட்ஸு. ஸோ இப்போ மேலேருந்து எடுத்து விடலாம். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் ஸோ வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோப்ரோ தள்ளி வச்சுட்டு கோப்ரோ ரெக்கார்ட் அப்படி சொன்னோன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து குயிக் கேப்சர். ஸோ நம்ம மேலோட பட்டனை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஸோ இது கோப்ரோ ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது அண்ட் அந்த ப்ரெஸ் பண்ணால் பண்ணணும் டக்குன்னு ரெக்கார்ட் ஆயிரும். அண்ட் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் கட் பண்ணி ஷட் டவுன் ஆயிரும். ஸோ பவர் சேவிங் மோட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வைட் ஆங்கிள் அண்ட் நம்மளை வந்து போர்ட்ரேட்டாக எடுக்கிற மாதிரி ஸோ அப்படி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஸோ பேட்ரி ரொம்பவே குடிக்குதுங்க. ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் செல்ஃபி எடுக்கும்போது மட்டும்தான் அதை ஆன் பண்ணுறேன், மித்த நேரம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ரொம்பவே பேட்ரி குடிக்குது. ஸோ ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நம்ம. ஆஃப் பண்ணிட்டு டிக் பண்ணி வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணுறதுக்கு, ஸோ தேவையான ஐகான்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்ஸ் ஸ்மார்ட். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டெபிலேஷன் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போடும். ஸோ அதுக்காக வந்து இந்த மேக்ஸ் லென்ஸ் ஸ்மார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் லென்ஸ் வாங்கிட்டு நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நாய்ஸு, ஸோ குயிக் கேப்சர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தது எல்லாமே இப்படி இதில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து LED, ஸோ ஆன்டி ஃப்ளிக்கர், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைம் அண்ட் டேட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த மோடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து MP4 வந்து நம்ம வந்து எடுத்தோன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய இருக்குது. ஸோ மோட்ஸு, ரெகுலாரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வயர்லெஸ் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது தேவையில்லை, நம்மளுக்கு ஆன் பண்ணி இருக்கட்டும். ஸோ ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் நம்ம வச்சுருந்தோம். ஸோ கோப்ரோ ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரிமோட்னு கொடுத்து நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் கொடுத்துடலாம். ஸோ USB கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேமரா இன்ஃபோ பேஜ். ஸோ USB கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ MTP கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா கோப்ரோ கனெக்ட். ஸோ கோப்ரோ கனெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கோப்ரோவோட அந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஸ்பேஸ் தேவைன்னு சொன்னாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வைஃபை பேண்ட் பார்த்தீங்கன்னா 5 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து 1080 60 FPS எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளூ ஷேட் நல்லாவே இருக்குது கலர். ஸோ அண்ட் இது கலர் பார்த்தீங்கன்னா கோப்ரோ கலர்லாம் கொடுத்துருக்கேன், ஃப்ளாட் குட் கலர். ஸோ
ஸோ பிகாஸ் ஃப்ளாட் வந்து ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. ஸோ அதனால் கோப்ரோக்கில் கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2.7K அண்ட் சூப்பர் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 60 FPS இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது 1080க்கும் ஸோ 2.7Kக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து 4K 60 FPS. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் குவாலிட்டியும் நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆகுது. அண்ட் 5K வந்து நான் வச்சுருக்க மொபைல் அண்ட் சிஸ்டர் வந்து எடிட் பண்ண முடியல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் ஆன் பண்ணியிருக்கேன், ஹைப்பர் ஸ்மூத் பூஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஷேக் அவ்வளோ இல்லவே இல்லை. ஸோ 8ல் கூட கொஞ்சம் ஷேக் இருந்துச்சு, பட் 9ல் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் செல்ஃபி ஸ்டிக்கோட மூமெண்ட்டை பாருங்கள். அண்ட் எவ்வளோ ஆட்டினாலும் ஆட போகிறது கிடையாது. ஸோ பிகாஸ் இது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹொரிசான் லெவல் சொல்லி ஒரு மோடு இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஃபுட்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் வியூ. ஸோ சூப்பர் வியூவில் வீடியோ எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய வியூ இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ GoPro 9 பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.